கொண்டாடும் வேளை டும் 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 வைபவம் சிறக்கும் வாழ்த்துக்கள் பெருகும். முகூர்த்த கலெக்ஷன் ராம்ராஜ் பட்டு வேஷ்டிகள் பட்டு சட்டைகள். முகூர்த்தம் சிறக்க ராம்ராஜ். ராம்ராஜ் காட்டன் வழங்கும் பயனுள்ள சந்திப்பு. வீட்டில் சொத்து சேர்ந்தா சந்தோஷம், குப்பை சேர்ந்தா சங்கடம். அப்படியே தேங்கின குப்பையை சிரமப்பட்டு தொட்டியில் கொட்ட போனால் அங்கே பல நாள் குப்பை அள்ளாமல் இருந்தால் கோபமாக வரும். அதை விட கொடுமை நம்ம வீடு குப்பை அள்ளுற கிடங்கி பக்கத்தில் இருந்தால் சொல்லவே வேண்டாம். நகரத்தில் குப்பை எப்படி சமாளிக்கிறது? நான் தான் வரி கட்டுறேனே, அரசாங்கம் இதுக்கு என்ன செய்யும்? குப்பை லாரி போனால் அரை மணி நேரத்துக்கு நாறுது, இதை எப்படி மாற்றுறது? என் வீட்லேயே குப்பையை எப்படி சமாளிக்கிறது? திடக்கழிவை எப்படி மக்க வைக்கிறது? சமாளிக்கிற குப்பையிலேருந்து எப்படி லாபம் பார்க்கறது? இப்படி பல பிரச்சனைக்கு தீர்வை தன் வெற்றிகரமான அனுபவத்தின் மூலமாக எடுத்து சொல்கிறாங்க நவநீத் ராகவன். திடக்கழிவுனா என்ன? மெயின் குப்பையே இந்த வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட் தான். வெஜிடபிள்ஸ், எக் ஷெல்ஸ், நான்வெஜ், டீ லீவ்ஸ் வரும், காஃபி பவுடர் வேஸ்ட் வரும். சாப்பிட்டு முடிச்சு தட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் எடுத்து வைப்போம். அது ஒரு தனி வேஸ்ட். இந்த திடக்கழிவால் என்னதான் பிரச்சனை? குப்பையில் பார்த்தீங்கன்னா 60% வந்து சாலிட் வேஸ்ட், தட் இஸ் வெட் வேஸ்ட். ஸ்மெல் வருது, ஈரம் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்குது? மெயினாக இருக்கிறது பிளாஸ்டிக், பேப்பர். இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம நேர பிளாஸ்டிக்கை கொடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. அதுலேயே நீங்கள் இந்த மக்கிற குப்பையும் சேர்த்து போட்டு அதில் இந்த மக்கிற குப்பை கம்போஸ் ஆகுது ரொம்ப டைம் ஆகும். எல்லாருக்குமே கஷ்டம், நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, ஹேண்டில் பண்ணுறவங்க நம்ம மாத்திரம் ஹேண்டில் பண்ணுற கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ், அவங்க குடும்பம், சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டம்ப் யார்டில் அவங்க வந்து எல்லாம் பிரிக்கிறதெல்லாம் என்ன, அது மக்கிற குப்பை தான். அதனால நீங்கள் இந்த மக்கிற குப்பையை எடுத்து மக்காத குப்பையோட சேர்க்கலைன்னா ஹாஃப் த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். குப்பையில் இதை கலக்கவே கூடாது, கவனத்தோடு அகற்றணும் அப்படின்னு ஏதாவது குப்பை இருக்கா? டியூப்லைட்டோ பேட்ரியோ அதெல்லாம் தான் நம்ம வந்து வெளியில் வீட்டை விட்டு போகணுமே தவிர அதுவும் பிளாஸ்டிக்கில் போடாதீங்க. ஒரு பேப்பரில் போட்டு அதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வெளியில் போட்டுடுங்க. அண்ட் ஸ்பெஷலி அந்த சானிட்டரி பேட்ஸ், டயப்பர்ஸ் அதை மாத்திரம் நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி இன்டூ மார்க் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுடுங்க. நீங்கள் இன்டூ மார்க் பார்த்தோன்னா அவங்களும் அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அவங்களும் ஹியூமன் பீயிங். திட குப்பையை வீட்லேயே எப்படி மக்க வைக்கிறது? வில்லேஜில் இருந்தோம், சின்ன வீட்டில் எல்லாம் இருந்தோம், நிலம் இருக்கும், அதில் ஒரு சின்ன பள்ளம் பண்ணுவாங்க, அதில் போட்டுடுவாங்க, மண் மேலே போட்டுடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக போடுவாங்க, அடுத்த செடியில் போடுவாங்க. குப்பையை இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு வீடு இருந்தது, ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை. இப்போ கேட்கலாம், இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தோம், எங்ககிட்ட நிலம் இருந்தது, யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள்லாம் ஃப்ளாட்ஸில் இருக்கோம், நோ ப்ராப்ளம். ஒரு கணரோடைய ரிங்கை ஒன்று மேலே ஒன்று வச்சு அதுக்கு ஒரு மூடி டெஃபினட்டாக வேணும், அதை போட்டுட்டு அதில் மக்க வைக்கலாம். பானை, சாதா பானையில் ஹோல்ஸ் போட்டு அதில் குப்பையை போட்டு மக்க வைக்கலாம். எது இல்லைன்னா இதோ கம்பா இருக்குது, இதில் ஈஸியாக மக்க வைக்கலாம். எப்படியாவது ஒன்றில் மக்க டெஃபினட்டாக மக்க வச்சு அதை எரு பண்ணி நம்ம பிளான்ட்ஸுக்கு போடணும். கம்பாவை பயன்படுத்தி எப்படி வீட்லேயே குப்பையை மக்க வைக்கலாம்? இது ரொம்ப சிம்பிள். கம்பா அப்படின்னு ஒரு மண் பானையில் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம எல்லா சாப்பாடு சாமான், வேஸ்ட் சாமான் எல்லாம் போட்டு அதில் வந்து ட்ரை லீவ்ஸ், அது காஞ்ச இலை, அதுக்கப்புறம் அந்த கோகோனட் ஹஸ்க் இருக்குது, தேங்காய் நார் வந்து பொடி பண்ணியிருக்கு, இல்லைன்னா மரத்தூள், சாடஸ்ட், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினாக்க ஈரப்பதமெல்லாம் ஈவன் அவுட், பேலன்ஸ் ஆகிடும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருந்தால் அது கம்போஸ் ஆக முடியாது. கீழே வந்து டெஃபினட்டாக கிராவல் போட்டுருங்க ஃபஸ்ட் லேயர். ஏன்னா தண்ணி இதில் லீச்சட் வரும், இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வருது, எல்லாம் கீழே போயிடணும். நீங்கள் தரையில் பண்ணுறதுன்னா பெஸ்ட்டு சாணம், வெரைட்டி இருந்தால் அதை போடலாம், புளிச்ச தயிர் அதெல்லாம் போடலாம். நிறைய ட்ரை டெஃபினட்டாக ஆட் பண்ணுங்கள். பாக்டீரியான்றது லேப் டெவலப்ட், அது இந்த மாதிரி இருக்கும், ஒரு டப்பாவில் போட்டு நாங்கள் கொடுக்குறோம். இதை வந்து ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் 2வது 3வது வாட்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாக்டீரியா அந்த இதுலேயே இருக்கும், பானையிலேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் ஆகும் ஃபஸ்ட் டைம் அரவுண்ட். 2வது வாட்டிலேருந்து உங்களுக்கு 1-1.5 மாதம் 1 மாதத்துலலாம் நல்ல எரு கிடைக்கும். எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்மக்கிட்ட பெரிய மனசு இருக்கணும். ஸ்மால் திங் தான் அது, சின்னது, அது மனசு இருந்தால் தான் நம்மளால் கம்போஸ் பண்ண முடியும். ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கு அதிகமாக செலவாகுமா? இல்லை, ஒன்றுமே செலவில்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே மண் தரையில் போட்டால் என்ன செலவாக போகுது? அதை வந்து நீங்கள் ஒரு பள்ளம் தோண்ட போகிறீங்க, அதில் போட போகிறீங்க, மூட போகிறீங்க. ரிங் வச்சேன்னா ஒரு டைமில் தான் அந்த ரிங் வாங்க போகிறீங்க. பிளாஸ்டிக் ட்ரம்ஸ் இருக்குது, கம்பா இருக்குது. எக்ஸ்பென்ஸுன்றது 1 டைம் எக்ஸ்பென்ஸ், அவ்வளோதான். அந்த 2000-3000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பென்ஸ். இப்படி வீட்லேயே குப்பையை வச்சுருக்கோமே, நாத்தம் அடிக்காது? வீடுன்னு இருந்தால் டெய்லி பெருக்கி துடைக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், டஸ்ட் பண்ணுறோம், பாத்ரூம் அலம்புறோம்,
கிச்சனில் பாத்திரம் விளம்புறோம் எல்லாம் ஏன் பண்ணுறோம், இதெல்லாம் க்ளீனாக வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம், வீடு மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கம்பாவோ இந்த எதுவாக இருந்தாலும் குப்பை சேர்க்குற இடத்த மெயின்டைன் பண்ணால் 100% ஸ்மெல் வராது. மக்க வைக்கிறோம் சரி, இதனால் என்னதான் லாபம்? இதை நீங்கள் கம்போஸ் பண்ணுறதுனால பிளாஸ்டிக்கை நீங்கள் தனியாக பிரிச்சுடுறீங்க, கிளாஸ் தனியாக பிரிச்சுடுறீங்க, அதெல்லாம் ஈஸியாக விற்க முடியாது, பைசா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இது மென்யூர் பண்ணால் உங்கள் வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டன் பாட்டட் பிளான்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதனால திங் உங்களுக்கு வேண்டாம், உங்கள் கம்போஸ் வேண்டாம் ஒன்று வேணால் நான் பண்ணிடுறேன், ஆனால் விற்றுடலாம். நர்சரியில் நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் தூக்கி போட்டால் கூட நீங்கள் உங்களுடைய குப்பை தூக்கி போடல, ஸ்மெல்லு தூக்கி போடல, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. ஆமாம், இதனால் கிடைக்கிற இந்த எருவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன், பான்சாயிலேருந்து எல்லாம் வச்சுருக்கேன். நான் சின்ன கார்டன் தான், எனக்கு இடம் ஜாஸ்தி இல்லை. கிச்சன் கார்டனில் புதினா, வர புதினாவை சும்மா ஸ்டாக் நம்ம தூக்கி போடுறோம், இல்லை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை நட்டு வச்சா அது புதினா ஆகிடும் உங்களுக்கு. மக்க வச்சதுக்கப்புறம் எரு வேண்டான்னு நினைக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, என்ன தான் செய்யலாம்? ஏன்னா ஒரு வாட்டி நம்ம உரம் பண்ண உடனே நம்ம வீட்லேயே வந்த உரம்னு நோபடி வாண்ட்ஸ் டு த்ரோ இட். அவங்களே பிளான்ட் டெவலப் பண்ணி ஒரு பாட் வைக்கிறாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. வாங்கும்போதே என்ன கேட்பாங்க, உரம் என்ன நீங்களே வாங்கிக்கிறீங்களா? டெஃபினட்டாக வாங்கிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஒருத்தர் கூட எனக்கு கால் பண்ணது. என்னதான் சொன்னாலும் குப்பை விஷயமாச்சே, நடைமுறையில் சாத்தியமா? இது வரைக்கும் ஒரு 5-6,000 ரெசிடென்ட்ஸ் சென்னையில் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்க மாத்திரம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணல, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரான்ச்சு எல்லாருமே கம்போஸ் பண்ணுறாங்க. ஃபாரினர் லேடி அவங்க என்ன கேட்டாங்க, உங்கள் ஊரில் நான் வந்து ஒரு எங்கள் காம்ப்ளெக்ஸில் குப்பைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே டெய்லி நான் போய் குப்பை போடுவோம், அங்கே டிரைவர்ஸ் எல்லாம் நின்றுருப்பாங்க. அவங்கெல்லாம் மேடம் 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 நீங்கள் ஏன் இப்போ இந்த குப்பை போடுறீங்க, நாங்கள் வேணால் உங்கள் வீட்டில் வந்து குப்பை போடுவோம். இது இல்லையே, இது என்னோடய குப்பை தானே, நான் தானே போடணும், எனக்கு இது தப்பாகவே தோணலை. உங்கள் ஊரில் ஏன் இந்த மாதிரி உங்கள் குப்பையை நீங்கள் தூக்கி போடுறது கூட தப்புன்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிஹேவியர், அது ஒரு ஆட்டிடியூட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம தூக்கி போடும்போது கூட குப்பை தொட்டிக்கிட்ட போய் உள்ளே கூட தூக்கி போடுவோம், அங்கேயே இந்த விசிறி அடிக்க வேண்டியது, அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி. ஆக்சுவலி குப்பை கொட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தி அங்கே என்ன குப்பை கொட்டிகிட்ருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லோரும். அதை மாற்றிட்டோன்னா நம்ம ப்ராப்ளமே இருக்காது. குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்லி கொடுத்தா இது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு பழக்கமாக போயிடும். அதே மாதிரி சில்ட்ரன் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஏதாவது ஆர்ட் ஒர்க்கோ ஏதாவது இதில் பண்ண சொல்லி அதை நீங்கள் உங்கள் கார்டனில் வச்சா வரவங்களும் கேட்பாங்க, யார் பண்ணாங்க சில்ட்ரன், தேல் ஃபீல் ஸோ இன்வால்வ். ஃப்யூச்சர் நம்மளுக்கு 100% குப்பை இல்லாத நல்ல ஊராக இருக்கும். நான் ஒரு வீடு இல்லாமல் சுற்றி இருக்கிற பல குடியிருப்புகளோடு சேர்ந்து இதை செய்ய முடியுமா? குப்பையை பற்றி நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம தனியாக மக்க வைக்கிறத விட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும், ஒரு 20 அப்பார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல குப்பை போட்டு கம்போஸ் பண்ணலாம். அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. மந்த்தன் ட்ரம் இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி, அது நம்ம வாட்ச்மேன் யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணலாம். மயிலாப்பூரில் பண்ணுறாங்க, ஸ்பிக்மேக் ஃபவுண்டேஷனில் பண்ணுறாங்க, கலாக்ஷேத்ரா பில்டிங்ஸில் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல இதர் லீவிட் பாட்ஸோ மந்த்தனோ வாங்கி வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அழகாக அவங்களுடைய மென்யூர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ்க்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா நர்சரிக்கு செல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க நிறைய அவங்க வீட்டில் லான் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு கூட அவங்கக்கிட்ட மிச்சம் இருக்குது. நீங்கள் சொன்ன கம்பா அப்புறம் மற்ற பொருட்கள் இதெல்லாம் எங்கே கிடைக்கும், யார்கிட்ட கேட்கலாம்? www.dailydump.org. அதில் போனால் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், சென்னையில், பெங்களூரில், டெல்லி, பாம்பே, கோவா எல்லா சிட்டிலையும் எங்களுடைய க்ளோன்ஸ் இருப்பாங்க. தே கேன் ஹெல்ப் யூ. அது வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாம், செட்டப் பண்ணலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் we come and help. ரெகுலர் மெயின்டெனன்ஸு உங்களுக்கு தேவையாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு சார்ஜ் பண்ணுவோம். ஹோம் டெலிவரியும் கொடுக்குறோம். வந்து வாங்க முடியலன்னா உங்கள் வீட்டுக்கு கூட நாங்கள் இதை அனுப்பி வச்சு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். நான் வீட்டில் குப்பையை மக்க வைக்கிறதுனால இந்த சமுதாயத்துக்கு என்ன லாபம்? நம்மளுடைய குப்பையை நம்ம குறைச்சிட்டு 60% குப்பை கொடுக்கல, நம்ம ஒன்லி 30-40% தான் கொடுக்குறோம். நான் அவங்களோட லாரி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், டிரான்ஸ்போர்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அந்த பட்ஜெட்ரி டெஃபினட்டாக ஹியூஜ் டிக்ரீஸ் இன் தேர் ஸ்பெண்டிங் ஆன் இது வேஸ்ட் இருக்கும். அதை அவங்க வந்து இதர் எஜுகேஷன்லையோ ரூரல் டெவலப்மெண்ட் எதுலையாவது ஒன்றில் யூஸ் பண்ணிக்கலாம். 90% நம்ம பிளாஸ்டிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எல்லாருமே உரம் பண்ணாக்க டெஃபினட்டாக விவசாயி கொடுக்கலாம். அது அங்கே போச்சுன்னா நம்மளுக்கு நல்ல அரிசி கிடைக்கும், நம்ம வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், கொசவா இருக்கலாம், வேலை கொடுக்குறோம். ஹோல் கம்யூனிட்டி, அந்த ஹோல் வில்லேஜே நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். எவ்ரி சிட்டி, எவ்ரி ஸ்டேட்டில் இந்த மாதிரி வாட்டர் கம்யூனிட்டி டெவலப் பண்ணால் டெஃபினெட்லி இட்ஸ் அனதர் ஒரு ஒன் மோர் வே ஆஃப் இம்ப்ரூவிங் யுவர் எக்கானமி. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்றது சச் அ ஹியூஜ் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு. அந்த பசங்களெல்லாம் ரிசர்ச்சில் பார்த்தா நிறைய வீசிங் ப்ராப்ளம் வருது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது, லாஸ் ஆஃப் ஹேர், லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப்
ஃபுட் பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காத போயிடும், ஏன்னா இந்த மாதிரி ஸ்மெல்லையே இருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா கிவ் தெம் அ டீசென்ட் லிவிங். நம்ம கரெக்டாக நம்மளுடைய குப்பையை தனியாக கொடுத்துட்டா இதர் நம்ம செக்ரிகேட் பண்ணுறோமா இல்லை கார்ப்பரேஷன் செக்ரிகேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ரிகேட் பண்ணி ஹேண்டில் பண்ணாக்க வே டு கோ, நம்ம கண்ட்ரி எங்கேயோ போயிடும். க்ளீன் இந்தியா, கேன் யூ இமேஜின் எவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டையும் ரோட்டையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு குப்பையை சரியான இடத்துல கொட்டினா போதாதா, பிரித்து மக்க வைக்கணுமா? மார்னிங் பேப்பரில் இது மாதிரி ஆர்டிக்கல் வந்தோடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. இஸ் a குட் ஃப்ரெண்ட். எங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, எங்கள் ஸ்ட்ரீட் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் 2வது 3வது ஸ்ட்ரீட்டுக்கு ஓரத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நாங்கள் குப்பையெல்லாம் கொட்டிருக்கோம். கார்ப்பரேஷன் லாரி ரெகுலராக வந்து குப்பையை எடுத்துகிட்டு போயிடுறது. அப்போ என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறீங்க? எங்கள் கன்சர்ன் என்னென்னா இதர் கொடங்கியூர்லேயோ பள்ளிக்கரணையில் தானே எங்கள் குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறாங்க, அவங்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? அந்த இடத்துல கொட்டினதாரு எல்லாத்தையும் சேர்த்து கொட்டினதாரு அங்கே போனால் அவங்களுக்கு டிசீஸ் வருது. அவங்க அதுக்கு பதில் அங்கே ஹெல்த் கேம்ப் பண்ணுறேன், அங்கே எஜுகேஷன் பண்ணுறேன், அதுக்கு பதில் யூ ஸ்டார்ட் ஹியர் இன் யுவர் ஓன் ஹவுஸ். வேர் இஸ் த ப்ராப்ளம்? வேர் இஸ் த கொடங்கியூரே இருக்காது. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், 10 minutes a week, 4 times a month. ஸோ டோட்டலாக பார்த்தா 1 hour ஹோல் மந்த். அண்ட் இஃப் யூ சே ஒரு மணி நேரம் உங்ககிட்ட டைம் இல்லைன்னு சொன்னால் தப்பு. நம்மக்கிட்ட இருக்குது, ஆட்டிடியூட் மாறணும், அதுதான் இம்பார்ட்டன்ட்.